ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது வெளியே நாய் ஒன்று பெருங்குரலில் குரைத்து கொண்டிருந்தது. என்னவென்று தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார். அவன் அந்த நாயை துரத்திவிட்டு ராமரிடம் வந்து, காரணமின்றி குரைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்திவிட்டேன் என்று கூறினான். சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குரைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான். இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்தது. இதை சிந்தித்த ராமர் லக்ஷ்மணனிடம், அந்த நாய் தொடர்ந்து குரைக்கிறது, நீ போய் காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினார். லக்ஷ்மணன் குரைக்கும் நாயை நெருங்கி, உன் துயரத்துக்கு காரணம் என்ன சொல் என்று கேட்டான். அதற்கு அந்த நாய் ஈனஸ்வரக் குரலில் பேசத் தொடங்கியது. ராமரை வரச் சொல்லுங்கள், எனக்கு நீதி வேண்டும் என்றது. இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த லக்ஷ்மணன் நாய் சொன்னதை அப்படியே ராமரிடம் கூறினான். உடனே ராமர் வெளியே வந்தார். எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது. ஆகவே நீ எவ்வித தயக்கமும் இன்றி உன் துயரத்தை என்னிடம் சொல் என்றார். அந்த நாய் பணிவுடன் அவரை வணங்கி பேசத் தொடங்கியது. என்னை சந்நியாசி ஒருவரால் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார். அதை முறையிடவே இங்கு வந்தேன். எனக்கு நீதி வேண்டும் என்று வேதனையுடன் கூறியது. ராமர் கனிவான குரலில், வருந்தாதே, நான் இப்போதே அந்த சந்நியாசியிடம் விசாரிக்கிறேன் என்று சந்நியாசியை அழைத்து வர உத்தரவிட்டார். சற்று நேரத்திற்குள் அந்த சந்நியாசி அங்கு வந்து ராமரை வணங்கி நின்றார். ராமர் சந்நியாசியிடம், நீங்கள் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்று விசாரித்தார். அதற்கு அந்த சந்நியாசி, நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் எச்சானத்தை தொட முயற்சி செய்தது. அப்போது நான் மிகவும் பசியுடன் இருந்ததால் இந்த நாய் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. எனவே அதன் மீது கல் எறிந்தேன் என்றார். ராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி, இந்த நாய் 5 அறிவு படைத்த பிராணி. இதனால் தனக்கு தேவையான உணவோ சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது. பார்க்கும் உணவே சாப்பிடத் தோன்றும். இது 5 அறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி. உங்களுக்கு பசி இருப்பது போல் இந்த நாய்க்கும் பசி எடுப்பதினால் உங்களது உணவை சாப்பிட முயற்சி செய்தது. இந்த நாயின் விதிப்படி இது தவறு அல்ல. பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது 6 அறிவு மனிதருக்கு உண்டான தர்மம். நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது மட்டுமில்லாமல் நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தியது தவறு. இவ்வாறு நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். உமது செயல் கண்டிப்பாக குற்றமே. எனவே நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறினார். நாயின் பக்கம் திரும்பிய ராமர், இந்த சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த நாய், இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள். இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்று கூறியது. ராமர் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையை பிறப்பித்தார். தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சந்நியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினார். நாயும் மனநிறைவுடன் அகன்றது. இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்புடன் நின்றார்கள். அன்னத்துக்கு அலையும் அந்த சந்நியாசிக்கு இது அதிர்ஷ்டமே அன்றி தண்டனை அல்ல. இதனால் அவர் மேலும் சுகமடையப் போகிறார். இது எப்படி தண்டனை ஆகும் என்று மக்கள் ராமரிடம் கேட்டார்கள். அனைத்தும் அறிந்த ராமர், நாயிடமே இதனை கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று அந்த நாயை அழைத்து வருமாறு தன் காவலர்களிடம் கூறினர். நாயும் வந்தது. இப்போது நாயிடம் அந்த கேள்வியே மக்கள் கேட்டனர். அதற்கு அந்த நாய், சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சந்நியாசிக்கு நான் அளித்தது முள்ளில் மேல் நிற்கின்ற ஒரு பணி. சிவாலயம், மட, கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள், பசு, அந்தனர், அனாதை ஆகியோர்களின் செல்வங்களை அபகரிப்பவர்கள், அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள், அந்தனரின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறுஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள். சென்ற பிறவியில் நான் செய்த தவறு, இந்த தவறு இழுத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால் இப்போது நாயாக பிறவி எடுத்துள்ளேன். எனவேதான் சந்நியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன். இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சந்நியாசி சிவாலய பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அடைவார். ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பியது. அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் தீர்ந்தது. கருத்து என்னவென்றால், சிவாலயம், மடம், அரசு நிர்வாகம் போன்ற பதவியில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது. பசு, அந்தனர், ஆதரவற்றோர் ஆகியோரின் செல்வத்தின் மேல் ஆசைப்படக்கூடாது. அரசனை காண வரும் யாசகர்களை தடுக்கக்கூடாது. உண்மையான அந்தணர்களின் பொருளை அபகரிக்கக்கூடாது.
நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கதையை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. இது போன்ற ஒரு ஆன்மீக கதையோடு நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன்.